ஹாய் மக்களே, வெல்கம் டு சாலன்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி ஒரு அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு என்னோடய ஸ்டைலில் வைக்க போகிறோம். வாங்க எப்படி வைக்கலாம் பார்க்கலாம். அதுக்கு ஒரு மண் சட்டி வச்சு ஒரு 30 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு குட்டி குட்டியாக பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி வெட்டி இதில் பூச்சிலாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த கத்திரிக்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லா சைடும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 75% கத்திரிக்காய் குக்காக இருக்கணும். ஸோ நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் ரொம்ப குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு கத்திரிக்காய். ஸோ பொடி கத்திரிக்காவை பிஞ்சு கத்திரிக்காவை எடுத்துக்கோங்க, பெருசாக எடுக்கிறதுக்கு பதிலாக. அதே எண்ணெயில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டே வதக்கி தனியாக எடுக்கணுன்னா எடுத்துருங்க. நான் அப்படியே அதோடையே சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது நல்ல பெரிய சைஸில் இருந்தது. சின்னதாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி ஒரு தட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சுக்கோங்க. இங்கே பார்த்திங்கன்னா நான் மிக்ஸி ஜாரில் ஒரு 3 பீஸ் தேங்காய் சேர்த்து ஒரு ஓட்டி திருகுன மாதிரி எடுத்திருக்கேன். அதோடு இந்த ஆற வச்சோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயமும் போட்டு தாளித்த பிறகு இதில் ஒரு 4 பல் பூண்டு போடணும். நல்லா தட்டி க்ரஷ் பண்ணி போடணும். ஒரு நல்ல மணம் கிடைக்கும். கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கணும். கருவேப்பிலை சேர்த்து இது தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 50 கிராம் புளியை ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு நிறைய மசாலா தான் தேவைப்படும். ஒரு 6 டீஸ்பூன் மிளகாத்தூள், 6 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து மசாலா போட்டுக்கலாம். இந்த புளி கரைச்சோம் இல்லையா, இதை அதோடு சேர்த்துக்கலாம். அந்த மசாலா, அந்த வெங்காயம் தக்காளியும் இந்த மசாலா காம்பினேஷன் ரேஷியோ தான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா சூடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.